அருள மாட அடுக்கு மாட ஆத்தி மாட ஆவேச மாட மன்றி மாட புல மாட கல்லடி மாட கரடி மாட கச மாட கௌதல மாட ஏறு மாட கொடி மாட கொம்பு மாட சங்கிலி மாட சந்திகடி மாட தலவாய் மாட அத்தனையும் ஒத்த ஆளுடா எங்க ஐயா சொடல மாட. சொடல சொடல எங்க கொல்ல சாமி சொடல 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 எங்களின் தெய்வம் சொடல 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 எங்க கொல்ல சாமி சொடல 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 எங்களின் தெய்வம் சொடல கேட்டத கொடுப்பா சொடல கெட்டத தடுப்பா சொடல கேட்டத கொடுப்பா சொடல கெட்டத தடுப்பா சொடல காவலு காப்பா சொடல காரிய மூட்டிப்பா சொடல காவலு காப்பா சொடல காரிய மூட்டிப்பா சொடல. சொடல 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 எங்க கொல்ல சாமி சொடல 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 எங்களின் தெய்வம் சொடல. பெத்தெடுத்து சொருகி வச்ச கண்ணு இது சோகமேது இல்லாத சொடல மாட மண்ணு. சூரியனை பெத்தெடுத்து சொருகி வச்ச கண்ணு இது சோகமேது இல்லாத சொடல மாட மண்ணு. காத்துடிக்கும் எல்லையில காத்து கூட அஞ்சும் அவன் காத்து பட்டா ஊருக்குள்ள செத்து போகும் பஞ்சம். நான் சொல்றத சொல்லு. சுடல சாமி சத்தியமா? சுடல சாமி சத்தியமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியம் பண்ணு. ஐயா கையிடு. போ. சொல்றத சொல்லு. சுடல சாமி சத்தியமா? சுடல சாமி சத்தியமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் குடிக்க சத்தியம் மாட்டேன். பண்ணு. ஏய் அவத்து விடுங்கடா. என்னை அவத்து விடுங்கடா. என்னை அவத்து விடல. ஆப்பு போட்டு வந்து எல்லாரையும் ஆப்பு அடிச்சிரும். அவத்து விடுங்கடா. என்னை அவத்து விடுங்கடா. ஏய் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோட்டர் வாங்கி தரேன்டா டேய். அம்மா என்ன பிரச்சனை? சாமி இவன் என் மகன் சாமி. சின்ன வயசுல இருந்தே குடிச்சு பழகிட்டான் சாமி. குடிச்சு குடிச்சு போதைக்கு அடிமை ஆயிட்டான். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் சாமி. குடிச்சுப்பிட்டு வந்து அவன் வீட்டுல பண்ற அக்கிரமம் தாங்க முடியாம அவன் பொண்டாட்டி மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டான் சாமி. நேத்து நடந்ததை நினைச்சா என் ஈரக்கொலையே நடுங்குது சாமி. அவன் குடிச்சது பத்தாதுன்னு அவன் பிள்ளைக்கு கை குழந்தைக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து குடிக்க சொல்றான் சாமி. சாமி நீங்க எப்படியாவது அவனுக்கு ஒரு தாயத்தை கட்டி அவனை திருத்தணும் சாமி. நல்ல புத்தி சொல்லுங்க சாமி. ஐயோ வேணாம் சாமி. கட்ட வந்து விட்டா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். மிருகமா மாறிடுவான் சாமி. நான் இருக்கிறேன். ஐயா இருக்கிறாரு. அவுத்து விடு அவனை. அடப்பா கட்ட உட்காந்துப்பா. ஐயோ வேணாம் நான் சொன்னா கேடுமா. நான் ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு நல்ல மப்புல இருக்கிற என் கையை காலை கட்டி கோயிலுக்கு கொண்டு வந்து இருக்கிற. குடிக்கடா நீ. ரொம்ப சரி. நீ தான் தாயத்து கட்டணும். கொன்னுடா நீ. அம்மா. ஏய் என்ன விஷயம்? உன்னை முட்டை போடுங்க. யார பையல? முடி உங்கறா. எப்படி நீ தான் என்னடா ஓவர் ஆட்டம் போடுற? குடிகார பொறுக்கி. ஐயோ அம்மா. யா நான் என்னையா தப்புன்ட்ட? நான் குடிக்கிறது தப்பா? ஏன் அந்த சாமி குடிக்கிறாரு? ஏன் கோடி மக்கள் குடிக்கிறாங்க? நான் குடிச்சா தப்பா? இதே இடத்துல நாங்க இப்படி தான் குடிப்போம்னு திமிரா பேசுற மூணு பேரோட நிலைமை
அவங்க அம்மா ஐயா கிட்ட கொண்டு வந்தாங்க. சொல்லுமா. சாமி, இவன் என்னோட பையன். இவங்க 2 பேரும் இவனோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்க தினம் குடிச்சிட்டு பண்ற அட்டூழி தாங்க முடியல. பெருத்த அவமானமா இருக்கு. இந்த சாமி கோயிலுக்கு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கயிறு கட்டனா குடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்களாம். பக்கத்துல பாட்டி சொன்னாங்க. அதான் சாமி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்க தான் பார்த்து ஒரு நல்ல வழி காட்டணும். டேய், உன் பேர் என்னடா? என் பேர் செந்தில். இது அப்பா, அது அம்மா. அப்பா அம்மாவா? அம்மா, என்னம்மா இது? சாமி சாக்காகாதீங்க. இவன் என் ஃப்ரெண்டு அப்பா துரை. அப்பா அப்பான்னு கூப்பிடுவேன். அவன் அம்மாவாசை, அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். ஒரு வகையில் பார்த்தா இவன் தான் எனக்கு அப்பா, அவன் தான் எனக்கு அம்மா. ஏன்னா இவன் தான் எனக்கு ஊற்றி கொடுத்தவன், அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தவன். என்ன வேலை செய்கிறீங்க? குடிக்கிறேன் சாமி. இது ஒரு வேலையா? எவ்வளோ குடிப்பீங்க? எங்கள் காசுலனா கோட்ரு தான். ஓசி குடினா ஃபுல்லு வரைக்கும் போகும். ஓசி குடியா? அப்படின்னா சாமி, குடியில் 3 வகை இருக்குது. தன்மான குடி, அவமான குடி, ஓசி குடி. தன்மான குடினா என்ன தெரியுமா? சொந்த காசில் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டு கட்டிலில் கவுந்தடிச்சு படுக்கிறது தான் தன்மான குடி. ஓவரா குடிச்சிட்டு வேட்டி ஜட்டி விலகுந்து கூட தெரியாம கைய காலை பரப்பிக்கிட்டு பப்பரப்பேன்னு கடக்கிறோம் பாருங்க சாமி, அதுதான் சாமி அவமான குடி. கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, வயசுக்கு வந்தது, பர்த்டே, பால் காய்ச்சறது, எந்த ஃபங்க்ஷன் யார் கூப்பிட்டாலும் பஸ் வசதியே இல்லாத கிராமத்தில் நடந்தாலும் சரி, பாத யாத்திரையாவே போய் கழுத்து வர குடிச்சிட்டு கம்பா நடந்து வரான் பாருங்க, தட் இஸ் ஓசி குடி. தமிழை 3 வகைப்படுத்தின காலம் போய் இப்போ குடியை 3 வகைப்படுத்துகிற கொடுமை நடக்குது. சரி, எப்பெல்லாம் குடிப்பீங்க? எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் குடிக்கணும்னு ஆசை தான் சாமி. ஆனால் இந்த கடையை பகலில் 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணிக்கே முடிகிறாங்க. அதனால 12 PM to 10 PM மட்டும்தான். தம்பி, குடிக்கிறத நிறுத்தணும். சரக்கு தயாரிக்கிறத நிறுத்தணும், கடை திறக்கிறத நிறுத்தணும். அப்போ தான் நாங்கள் நிறுத்த முடியும். ஏய், யார் இடத்துல வந்து எகத்தால பேசிட்டு இருக்கீங்க? நான் சாமி யார் தெரியுமாடா? சுடுகாட்டுக்கு அரசன், பேய்களுக்கு அதிபதி. அவரை பார்த்துருக்கீங்களாடா? கையிரண்டும் பனை மரம், காலிரண்டும் தென்னை மரம். டேய், நீங்களாம் செத்தாதான சுடுகாட்டுக்கு போவீங்க? அவர் பொறுத்ததே சுடுகாட்டுலடா. அவர் சாப்பிடுறது என்ன தெரியுமாடா? போனோம் போனோம்டா, போனோம். இந்த ஐயா ஒரு ஆள் இல்லடா. பன்றி மாடன், புல மாடன், கல்லடி மாடன், கச மாடன், கௌதம மாடன், ஏறு மாடன், ஆறுமுகமங்கலம், மாசான மூர்த்தி, மாசான போற்றி, அண்ணாவி, பலவேஷக்காரன், குழி தோண்ட பெருமாள், அத்தனை ஒத்தாள்டாயா சாமி. அவர் முன்னாடி உட்காந்துட்டு இனிமே குடிப்பேன்னு சொன்னீங்க, அவர் உங்க உதர குடிச்சிருவார். சரி, எத்தனை மணி நேரம் குடிக்காம இருப்பீங்க? மண்டை வெள்ளமா கருப்பட்டி போதும் சாமி. டேய், உருண்டை பண்ணி மண்டபம் இல்லடா, மண்டலம். ஒரு மண்டலம்னா 48 நாள். எத்தனை மண்டலம் குடிக்காம இருப்பீங்க? சாமி, ஒரு 10 மண்டலம் குடிக்க மாட்டோம். கட்டுங்க சாமி. கேக்குறீங்களா? சொல்ல சாமி. சொல்லுங்கடா. சொல்ல சாமி, சத்தியமா? சொல்லுங்க சாமி, சத்தியமா? இனிமே நாங்க குடிக்க மாட்டோம். இனிமே நாங்க குடிக்க மாட்டோம். சத்தியம் பண்ணுங்கடா. ஐயா, கை நீட்டுடா. இனிமேட்டு குடிக்க மாட்டாங்கம்மா. சரிங்க நீங்க சாமி. போலாம். செந்தில் வாப்பா. சொல்ல சாமி, இவங்க குடிக்காம நீ தான் பாத்துக்கணும். சுடல சாமி, எல்லா உயிருக்கும் படி இழக்கிற நீ இன்னைக்கு இந்த பாதைங்களை பட்டினி போட்டுருவியோன்னு நினச்சி பயந்துட்டோம். காப்பாத்திட்ட சாமி, காப்பாத்திட்டேன். காட் இஸ் கிரேட். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், ஆனால் சைடிஷ் தருவானான்னு சந்தேகப்பட்டோம். எங்கள் டவுட் அவுட் ஆகிட்டீங்க சாமி. காட் இஸ் லவ். டே அம்மா, வந்த வேலையை கவனி. உடல் சாமி, நீ தான் காப்பாற்றணும். டேய், வெயிட்டாக இருக்குல்ல? நம்ம தலை என்னைக்குமே வெயிட் தான். வா 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 வா. டேய் வாடா. சாமி, ரொம்ப நன்றி சாமி.
டேய் அவனை பார்த்துட்டு போறேன்டா. தெய்வம் தந்த உண்டியல் வண்டியில் இருக்கு, தெய்வம் தந்த உண்டியல் வண்டியில் இருக்கு. டேடே குடு குடு என்கிட்ட குடு. God is love. டேய் 3 ஃபுல்லு, ஆ 2 சில்லி சிக்கனு, சரி 3 பெப்பர் சிக்கனு, ஓகே 6 பொடி மாசு, ஆ 17 பரோட்டா. ஓகே. அப்புறம் டேய் அப்புறம் உங்களுக்கு சரி 75 பரோட்டா. எனக்கு வாட்டர் பாக்கெட்டு. உனக்குடா? வழக்கம் போல வெளிநாட்டு பூச்சிக்கொல்லி மருந்துதே. சரி உனக்கு எப்படியோ ஒளி. இந்தா போய் வாங்கிட்டு சீக்கிரம் வா. டேடே என்னடா? சுடல் சாமிகிட்ட குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணி கயிறு கட்டியிருக்கோம். குடிக்கிறது தப்புடா. டேய் ரைட்டு கையில் தானடா கயிறு கட்டி இருக்கிறான், லெஃப்ட் கையில் கொடுறா என் லெக் பீஸு. டேய் அறுத்து எரிஞ்சிட்டா அடிங்கடா. ம் உன்னை சிந்தாம கூடின்னு எத்தனை தடவை சொல்கிறது? இங்கே பார், ஒரு ரவுண்டுக்கு 10 சொட்டு, அப்போ 4 ரவுண்டுக்கு 40 சொட்டு, ஒரு மாதத்துக்கு 1200 சொட்டு, அப்போ ஒரு வருஷத்துக்கு 15,000 சொட்டு. டேய் இங்கே ஏறனாடுறா, இதை தாங்காதுடா. அதுவும் இல்லாமல் நம்ம குடிக்கிற ஒவ்வொரு சொட்டுலையும் நம்ம பேர் எழுதி, அதனால தான் இது நமக்கு கிடைக்குது. சிந்தாம குடிப்பியா? குட் பாய். இந்தா வா, ரூபாய் வாங்கிக்கோ வா. டேய் டேய் காதல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காதல்னா என்ன தெரியுமா? ஐயோ டேய், இவன் ஒருத்தன்டா தண்ணியை போட்டானா காதலுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு மொக்க போடுறான்டா. சொல்லி தொலை. காதல்ங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி அன்பே நீன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்றது. புரியுதா? டூப்ளிகேட் சரக்கு அதான் மாட்டே ஆயிட்டேன். போடா உருண்டை பண்ணி. பயமா இருக்குன்னு இவனை கூப்பிட்டேன், என்னைய முன்னாடி அனுப்புறாங்க. 17 பரோட்டா திங்கிறல்ல, போடா. ஏய் என் மேலே அடிச்சது தள்ளி போட. எம்மா இதை காப்பாற்றுவா. ஹலோ மச்சான், அப்பாதுரை பேசுகிறேன். எங்கே இருக்க? ஏடா தண்ணி எங்கன்னே போட்டீங்க, மட்டை ஆட்டியாடா, வந்து தூக்கிட்டு வருவா. எந்தரா சிறுநீர் நறுமணம் வீசுது. சரி மூத்திரம் இது மேலேயே படுத்திருந்தோம். மச்சான், நாம் உச்சா போனது மேலேயே நம்ம படுத்திருக்கிறது நாம் செஞ்ச பாக்கியம்டா. ஏய் காலையிலேயே ஆரம்பிக்காத. அமாவாசைங்கடா. அமாவாசையா? எந்த அமாவாசை? டேய் ஓ நம்ம ஃப்ரெண்டா, அவன் இங்கே தான்டா உள்ளே படுத்திருப்பான். போடா, அவன் எழுப்புவான். அமாவாசை அமாவாசை, டேய் அமாவாசை. ஏய் அமாவாசை, எங்கடா போயிட்டா?
ஊட்டுச்சோறுடா. என்னது ஊட்டுச்சோறா? மயான வேட்டைக்கு சொல்ற சாமி போகும்போது பேய்களுக்கு படைக்கிற சாப்பாடு தான்டா ஊட்டுச்சோறு. மனுஷ ரத்தத்துல சோத்த பிசைஞ்சு சாமி இதை படைக்கும். அது ஏன்டா இங்கே கிடக்கு? டேய், சாமி நைட்டு வந்திருக்கடா இங்க. டேய், அப்ப அமாவாசை அவனுக்கு போன போடுறா. This number is currently switched off. டேய், சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. டேய், அம்மாவாசைக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. டேய், அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. சரி பார்ப்போம். அமாவாசை அமாவாசை அமாவாசை! ஏய் அமாவாசை! டேய், அந்த பக்கம் போய் பார்க்கலாம்டா. பார்க்கலாம்டா. அமாவாசை அமாவாசை டேய்! போலாம்டா. ஏய் அமாவாசை! ஏய் அமாவாசை! 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 அமாவாசை டேய்! அமாவாசை! 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 ஏய் அமாவாசை! ஏய் அமாவாசை! ஏய் எங்கடா போற? ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? ஏய், அம்மா ஃபோன் பண்றான்டா. டேய், அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காதுடா. பேசுடா, ஸ்பீக்கர்ல போடுறா. டேய் அம்மா, எங்கடா இருக்க? சாரி மச்சான், உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். என் மாமா பையன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்டா. காலைல தான் வந்தான். 3 ஃபுல் எடுத்துட்டு வந்திருக்கான்டா. வீட்டுக்கு போனா காலி ஆயிடும், வந்து வாங்கிக்கோன்னு ஃபோன் பண்ணா. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான்டா உங்களை எதிர்பார்க்க வந்துட்டேன். மச்சான், நானே சைடிஸ் வாங்கிட்டேன்டா. 6டா. அப்படியே நேரா வாங்க, நான் நிக்கிறேன் பாருங்க. டேய், நைட் அடிச்சது இன்னும் தெரியலையா? சீக்கிரம் வாங்கடா, பக்கிக்கலாம். டேய், டக்குன்னு கட் பண்ணிட்டான். டேய், நம்மலாம் ஏழைங்கடா. ஃபாரினுக்கு போக முடியாது. ஃபாரின் சரக்காவது அடிக்கலாம்டா. எதையாவது சொல்லி கெடுத்து விட்றாதடா. அலையாத, வா. அமாவாசை. டேய் அமாவாசை, டேய் என்னடா திரும்பி கூட பார்க்க மாட்ற? டேய் அமாவாசை, என்னடா பேசவே மாட்ற? என்னடா முடிகிடியில ஆள் ஒரு மார்க்கமா இருக்கு. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே காப்பாத்துமையா. டேய் அமாவாசை, எங்கடா இருக்க? சாரி மச்சான், காவக்காரன் வந்துட்டான். அவன் ஒரு ஃபுல்ல கேட்டான். அதான் அவனுக்கு தெரியாம நைஸா கிணத்தடிக்க வந்துட்டேன். நீங்க அங்க வாங்கடா. டேய் 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 அமாவாசை, டேய் பரதேசி. டேய், சரக்குக்காக நாய் மாதிரி அலைய விடுறது உண்மைதான். அதுக்காக நாய் அலைய விடுறான். செந்தில, அந்த கிணத்தடி போலாமாடா? பொண்ணோட வந்துடா வந்துடா. பாத்தியாடா, இங்கேயும் அமாவாசையை காணோம். போன போடுறா. டேய் அவனே ஃபோன் பண்றான்டா. பேசுற. டேய் அமாவாசை, எங்கடா இருக்க? என்னடா நடக்குது இங்க? நேற்று நீ படுத்திருந்த பம்பு செட் ரூம்ல உன்னை காணோம். போய் பார்த்தா ரத்தச்சோறு குட்டி கிடக்குது.
அப்பாதுரை கேட்டா சுடலமட சாமி தான் வந்துட்டு போனாருன்னு சொல்றான். நீ காலையில சரக்கடிக்க வான்னு சொல்லி ஃபோன் பண்ற. அங்க போனா பேய் நிக்குதுடா. பேசிட்டு இருக்க அருவா வந்து கீழே விழுகுது. நீ கிணத்தடிக்கு வாடான்னு சொல்ற. இங்க வந்து பார்த்தா இங்கேயும் உன காணோம். என்னடா நடக்குது? பயமா இருக்குடா. ஏய், ஒரு ஃபுல்லா ஒரே ரவுண்ட்ல முழுங்கினா பேய் தெரியாம பிரியா மணியாடா தெரியவா? உங்களுக்காக நான் சரக்கோட கிணத்தடியில உட்காந்துருந்தேன். அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு கிளம்பிட்டேன். நீங்க அடிச்சுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரக்குல தண்ணியே ஊத்தி வச்சிடாதீங்கடா. டேய், அவன் சரக்கு கீழே வச்சிருக்கேன்னு சொல்றான். சரக்கும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நம்ம இங்கிருந்து போயிடலாம். ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், அமாவாசை நானே எஸ்டா சொன்ன மாதிரி அழகா வாங்கி வச்சிருக்கேன்டா. தண்ணி தொட்டி தேடி வர்ற கண்ணு குட்டினா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணா. டேய் பின்னாடி இருக்கு வர. டேய், அப்பாதுரை எங்கடா போயிட்டு இருக்கோம்? டேய், தும்மலப்பட்டியில் எங்கள் மாமா வீடு இருக்குடா. அவருக்கு லோக்கல் இன்ஸ்பெக்டர் நல்ல ஃப்ரெண்டுடா. அவர்கிட்ட சொன்னா எப்படியாவது நம்ம அமாவாசையை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரா. இதாண்டா எங்க மாமா வீடு. வாடா போலாம். இங்க தாண்டா எங்க மாமா இருக்காரு. வீடே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா பார்த்துட்டு இருக்கிற? வா போலாம். மாமா வாடா உள்ள வா. அத்த எங்க யாரையும் காணா. மாமா 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 நீங்களா? என்ன மருமனே பயன்ட்டீங்களா? மாமா இவன் என் ஃப்ரெண்டு செந்தில். இருக்கட்டும். சரி மருமகனே, வராதவங்க வந்திருக்கீங்க. அத்தை வேற ஊருக்கு போயிட்டா. என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடெல்லாம் இருக்கட்டும் மாமா. ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க தான் காப்பாற்றணும். என்ன மருமனே, இந்த காலத்துல போய் சொல்ல மாட்டேன் துரத்திட்டு வராரு தூக்கிட்டு போயிட்டாருன்னு கதை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு ஓவரா சரக்கு அடிச்சு எங்கேயாவது மட்டியா கிடைப்பேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. லோக்கல் இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான். சொன்னா 1 மணி நேரத்தில் தூக்கிட்டு வந்துருவாரு. தம்பி, நம்ம வீடு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கீங்க. பீரோல ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. டேய், உங்க மாமா ரொம்ப நல்ல மனுஷன்டா. ஆமாமா, ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுறாரு. மாமா பேர் என்ன? முத்து. சொடல முத்து. என்னது சொடல முத்துவா? சொடல மாடன்னா சொன்னேன், சொடல முத்துடா. சரி, நீ குளிக்கிறியா நான் குளிச்சுட்டு வந்துருவா? நானே குளிச்சிடுறேன். சரி போ. என்ன ரூமே காலியா இருக்கு? டேய், இங்க இருக்குடா பீரோ. ஆமா வா. என்னடா உங்க மாமா ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாரு, உள்ள சேவல் இருக்கு. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல.
அத்தை ஊருக்கு போயிட்டாங்கன்னு மாமா சொன்னாரு. ஒருவேளை குழந்தைய மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோ? ஏய் மறந்து வச்சுட்டு போக, குழந்தை என்ன பர்சாடா? சத்தம் அந்த ரூம்ல தான்டா கேக்குது. ஆமாடா. ஏய் இந்த ரூமும் காலியா இருக்கு. குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சடா. வேணாண்டா. என்னென்னமோ நடக்குதுடா இங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். உங்க மாமாக்கு ஃபோன் போடு. ஏய் என் போனை காணண்டா. என்னது போனை காணோமா? ஆமாடா. உன் போன்ல இது பண்றா? டேய் என் போனையும் காணோம்டா. டேய் ஓடி வரும்போது எங்கே விழுந்திருக்குமோ? டேய் என் ஃபோன் சவுண்ட் உள்ள இருந்து கேக்குது. ஆமாடா. டேய் என் போன் சவுண்ட் உள்ள இருந்து தான் கேக்குது. ஆமாடா. டேய் வேணாண்டா. இருடா. டேய் டேய் அங்க பாரு. டேய் ஓடிலடா. டேய் ஃபோன் வேணும்டா. அது இல்லாம எங்க போறது? அது இதுல இருந்துச்சுன்னா இரு பாத்துறேன். ஒரு செகண்ட் இங்க இருந்தாலும் செட்டா போடுடா. வெளிய ஓடிடலாம். வா. டேய் என்னடா கரு? தெரியடா. என்னடா கரு தெரியல. எல்லாம் போறடா. அதுக்கு மூட ஓடிச்சிட்டு வெளிய வந்துற போலடா. டேய் நீங்க என்ன பண்ணு? ஹலோ, இது வானவில் எஃப்எம் கண்ணீர் நிகழ்ச்சி. ஒரு நேர் லைன்ல காத்துட்டு இருக்காரு. உங்க பேர் என்ன சார்? வணக்கம் சார், என் பேர் அம்மாவா சார். சொல்லுங்க அம்மாவாசை, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? சார், பிறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றார், அந்த பாட்டு வேணும் சார். இந்த பாட்டை நீங்க யாருக்காவது டெடிகேட் பண்ண விரும்புறீங்களா அம்மாவாசை? சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அப்பாதுரை அவங்களுக்கு தான் சார். செந்தில் அப்பாதுரை என்ன பண்றாங்க அம்மாவாசை? அவங்க என்ன அரை மணி நேரத்துல சாக போறாங்க சார். நீங்க என்ன பண்றீங்க அம்மாவாசை? சார், நான் செத்து 24 மணி நேரம் ஆச்சு. ஓகே அம்மாவாசை, பாட்டு வந்துட்டே இருக்கு, அவங்கள கேட்டுட்டே சாக சொல்லுங்க. மேல யாருமே இல்லையடா.
மாமா சார் நீங்களா? உங்களுக்காண்டி சாப்பாடை வாங்கி வச்சுட்டு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க இங்கே வந்திருக்கீங்க. வாங்க மருமனே. அட வாங்க தம்பி, பார்த்து வாங்க, கனத்த உடம்பு. பார்த்து 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 தம்பி. முல்லம்மா வாங்க. மருமனே, என்ன இந்த வயசுல கண்ணாமூச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? சார் நாங்க ஒன்றும் கண்ணாமூச்சி விளையாடல, உயிருக்கு பயந்து மேலே ஒளிஞ்சிட்டு இருந்தோம். இனிமே நாங்க ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். இருந்தோம் செத்தோம். தம்பி என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி கோவிக்கிறீங்க? மாமா நீங்க எங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரேன், நீங்க குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்தீங்கன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. ஆமா. மாமா இந்த சேவல் நாய் கெடா மூணும் சுடல மாட சம்மந்தப்பட்டது மாமா. தம்பி நம்ம வீடு ஒரு கோட்டை மாதிரி, இங்க எதுவும் நுழைய முடியாது. வாங்க. அம்மா ஏதோ தூக்கு கயிறு தொங்குன்னு சொன்னீங்களே, எங்க காட்டுங்க. தூக்கயிறை காட்டினா தொங்கிடுவியா? தூக்கு எங்க இருக்கு? எங்கடா தூக்கயிறு காணோம்? ரேடியோ எங்க இருக்கு? இங்கதான்டா இருந்துச்சு. இங்க இருக்கு. ஆமா மாமா. கேட்டா? ஆமா சார். என்ன மருமனே, தட்டு முட்டி சாமான் தான் கிடக்கு. ஆனா இங்க செல்போனை காணாமே சார். செல்போனை காணாமா? இது என்ன? இது எப்படிடா இது? ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. மனப்பிராந்திய ஒழிக்க ஒரே வழி பிராந்தி தான். வாங்க, சர கட்டிச்சாத்தான் முறுக்கேறேன். வாங்க. சார் 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 எங்களுக்கு வேண்டாம் சார். ஏற்கனவே குடிச்சதுனால தானே சார் இவ்வளோ பிரச்சனை. அடா என்ன தம்பி, நம்ம வாயி நம்ம காசு நம்ம உடல் நம்ம குடிக்கிறோம். இதில் குடிக்க வேணான்னு சொல்கிறதுக்கு சொடல மாட்டேன் யாரு? குடிங்கிறது நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சு பண்ண விஷயமா போச்சு தம்பி. அந்த காலத்திலேயே சோமபானம் சுரபானம் இப்படி எல்லா பணத்தையும் காய்ச்சி குடிச்சிட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. ஆட்டம் போடணும்னா ஆஃபை போட்டு தான் ஆடணும்னு நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு தம்பி. ரொம்ப யோசிக்காதீங்க. ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை. சொன்னா கேள்டா, இன்னைக்கு ஒரு நாள்டா. செல்லம்ல. மாமா மாப்பிள்ள கொண்டாடிடுவா கொண்டாடிடுவா.
சார் நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டல, வீட்டில் தானே படுத்திருக்கேன். ஆடிங்க இறங்கல ஓட்டண்ணா இறங்கல. சார் அப்பா தூரம் எங்க? டேய் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுட்டு இருக்கியா? எங்கடா உன் ஃப்ரெண்டு? ஒளிச்சு வச்சிருக்கியா இல்லை கொண்டு போயிச்சிட்டியா? சார் 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 நான் கொள்ளல சார். சுடலமாட தான் சார் அவனை தூக்கிட்டு போயிருக்காரு. சுடல மாடனா? இங்க பாருங்க சார், சாவா பலி. சாவா பலியா? சார் ரத்தத்துல முக்கின வாழைப்பழத்தை தான் சுடலமாட சாப்பிடுவாரு. நைட்டு சுடலமாட இங்க வந்திருக்காரு சார். அவர் தான் அவனை தூக்கிட்டு போயிருக்காரு. ஏய் இந்த மாதிரி கதையை நான் எத்தனை கேட்டிருப்பேன். உள்ள வச்சு நொங்கு எடுத்துருவேன். உண்மையை சொல்றேன் சார். நீங்க இவரை கேளுங்க சார், எல்லாமே இவருக்கும் தெரியும். என்ன சொல்ல முத்து, உன்னையே சொல்றேன். ஆமா தமிழனே, நேத்து காலைல இவங்க 2 பேரும் வந்தாங்க. வரும்போதே ஒரே பரபரப்பா வந்தாங்க. ஏதோ இவங்க ஃப்ரெண்ட் அம்மாச்சியா சொல்ல மாட்டேன் தூடி போயிடுச்சுனாங்க. நான் நம்பல. காலைல ஒன்று பேசலாம்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு படுக்க வச்சுட்டு நானும் போய் படுத்துட்டேன். காலைல வந்து பாக்குறேன் இப்படி இருக்கு. என் மருமகனை காணா. டேய் 2 பேரும் இங்க தானே படுக்க வச்சு போட. நீ மட்டும் மேல போன? சார் நைட் அவன் பயங்கரமா கோட்டை விட்டுட்டு இருந்தான் சார். எனக்கு தூக்கமும் வரல, போதையும் தெளிஞ்சிருச்சு. அதனால நான் மேலே போய் படுத்துட்டேன். சார் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க சார். இல்லைன்னா எனக்கு நைட்டு சுடலமாட என்னையும் கொண்டுருவாரு சார். அந்த சுடலமாடம் கோயிலுக்கு போனா விஷயம் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். டேய் அந்த கோயில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும் சார். வாடா. டேய் வாடா. தமிழனே நீ கூட கோயிலுக்கு போயிட்டு என்னன்னு பாட்டு வா. ஏய் சீக்கிரம் வாடா. இந்த கோயில் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். சார் இவர் தான் சார் பூசாரி. யோ பூசாரி, யோ பூசாரி வாங்க. இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இந்த கோயில் ஏதோ கயிறு கட்டினாங்களா? அதுல 2 பேர்த்த காணோம். யோ இவனை கேட்டா உன்னைய கேட்க சொல்றான். என்ன நடக்குதுங்க? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்கள மட்டும் இல்ல, இன்னைக்கு இவனையும் எங்க சாமி தூக்கிடுவாரு. சத்தியத்தை மீற சமாதி, வாக்குறுதி மீற வாய்க்கரிசி, உறுதிமொழியை மீற உசுரனா. இது சுடலசாமியோட சட்டம். இவனை உங்களால காப்பாற்ற முடியாது. ஒதுங்கிக்கங்க. யோ என்னைய ஓவரா சீன் போடுற. நீ சாமி பூதன் இந்த அப்பாவில வேணா ஏமாத்தலாம். ஆனா ஓ வேலை ஏன்ட்டு எடுபடாது. சுடலமாடன்றிய சுடலமாடனா யாரியா உனக்கு தெரியுமா? சுடலமாட, முனீஸ்வரன், மதுரை வீரன், எசக்கி இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல வாழ்ந்த மனுஷங்க தான். அந்தந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு போர்லயோ ஒரு சண்டையிலயோ அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. அவங்க வீர மரணம் அடைஞ்ச அந்த இடத்துல அவன் சொந்தக்காரன் ஒரு கல்லை நெட்டி அவனை சாமியா வழிபட்டிருப்பாங்க. அதுக்கு நடுகள் வழிபாடுன்னு பேரு. பின்னாடி வந்த அவனோட சந்ததிகள் அவனை தெய்வமாவே மாத்திட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, சுடலமாட ஒரு மனுஷன் தான். சுடலமாட ஒரு மனுஷன் தாயா. எங்க ஐயாவை தப்பா பேசாத. லட்சம் தடவை சொல்லுவேன், சுடலமாட ஒரு மனுஷன் மனுஷன் மனுஷன். இது சுடலசாமியோட பரிசு. நல்லா இருக்கா? சாமியா சாமி கையில தாண்டா. இறங்கு. ஏய் என்ன நிக்கிற? ஓடா. ஓ இந்த கிணறு தான் சார். தண்ணிக்குள்ள இருந்து தான் சார் ஈட்டி வந்துச்சு.
ஓடிடுவோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருட்டுக்குட்டி ஒருத்தனால தான் நமக்கு உதவ முடியும். இருட்டுக்குட்டியா? யாரவன்? அவன் ஒரு வெட்டியா. சில பேர் அவனை பைத்தியக்காரன்பாங்க, சில பேர் அவனை மந்திரவாதிம்பாங்க. ஆனா எனக்காண்டி எரிஞ்சுங்க. ஒரு நிமிஷம் சார். ஓகே சார், உடனே வர சார். ஓகே. ஏசி கூப்பிட்றாரு, நான் ஆஃபீஸ் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இவனை கூப்பிட்டு அவனை போய் பார்த்துட்டு விவரத்தை ஃபோனில் சொல்லு. சரி. என்னனே யாரு மண்டைய போட்டா? இல்ல இருட்டுக்குட்டி, இது வேற பிரச்சனை. அதான் உன்னை தேடி வந்திருக்கோம் இருட்டுக்குட்டி. கொழு உருவி பிரத்யங்கம் பண்ணணும். பிரத்யங்கமா அப்படின்னா? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இந்த அருவாளை பிடிக்கிற கை காயம் எதுவும் ஆகாது. அதுவே நீங்க சொல்றது பொய்யா இருந்தா இந்த அருவாளை பிடிக்கிற கை உண்ணாகிடும். நான் செய்ய போற இந்த மந்திரம் உண்மை இருந்தா மட்டுமே ஜெயிக்கும். புரிய ராத்திரி 1 மணிக்கு குரத்திக்க ஜம்மாந்தோப்புக்கு வந்துருங்க. கை நீட்டுங்க. ஏண்டா கையை விட்ட? 203 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாவீரனை பார்க்க போறீங்க. ரத்த காணிக்கை செய்யணும். அப்பதான் அவர் நம்மளை கொல்ல மாட்டாரு. ரத்த காணிக்கை செய்யுங்க. வருஷத்துக்கு முன்னாடி தேர்க்காடு ஜமீனுடைய தளபதி எங்க தாத்தாவுக்கு தாத்தா தாண்டவன். 2 கைகளால வாள் வீசுறதுல கெட்டிக்காரர். அதை பார்த்து அசந்து போன ராஜா எங்க தாத்தாவை தளபதியா நியமிச்சாரு. அந்த காலகட்டத்தில் ஊருக்குள்ள ஒரு சின்ன மத பிரச்சனை. சிவன், விஷ்ணு, பிரம்மாவை கும்பிடணும், சிறு தெய்வங்களான சுடலமாடன், இசக்கி, முனீஸ்வரனை கும்பிடக்கூடாதுன்னு ஒரு விவாதம் வந்தது. அதுல எங்க தாத்தா தாண்டவன் சுடலமாடனை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதை பிடிக்காத ராஜா எங்க தாத்தாவை கொல்லணும்னோ அவர் உடம்பை 8 கூறா விட்டு 8 திசையில புதைக்கணும்னோ உத்தரவிட்டார்.
எங்க தாத்தாவுக்கு விசுவாசியான ஒரு சிப்பாய் அவருடைய பல், முடி, தண்டை, மோதிரம் எல்லாம் பாதுகாப்பா எடுத்து வச்சிருந்தாரு. அவர் தன் காலத்துக்கு அப்புறம் எங்ககிட்ட ஒப்படைச்சாரு. இதை நாங்க காலாகாலமா பாதுகாத்து வச்சுக்கிட்டு வந்துருக்கோம். சுடலாம் மாடனால அழிஞ்சு போன எங்க தாத்தா தாண்டவன் சுடலாம் மாடனை அழிக்க திரும்ப வரப்போறாரு. தாண்டவா, எழுந்து வா! 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 தாண்டவா எழுந்து வா, மாண்டவா எழுந்து வா, ஆண்டவா எழுந்து வா, வேண்டவா எழுந்து வா, எழுந்து வா. தாண்டவனுடைய வீடு. இந்த பையனை அந்த இடத்துல ஒளிச்சு வைக்கணும். தாண்டவன் காவல் காப்பா. தாண்டவனை மீறி சுடலம் மாடனால எதுவும் பண்ண முடியாது. இந்த பையனை நாளை காலையில இதே இடத்துல உயிரோட பார்க்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. காலையில குறைச்சு கொஞ்சம் மாந்த பக்கம் வந்துரு. என்ன காலையில் ஆச்சியா? என்னையாச்சு உங்களுக்கு? என்ன அந்த அக்யூஸ் எங்க? என் தாத்தா தாண்டவன் அந்த பையனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருப்பான். அந்த பையன் அந்த இடத்துல பத்திரமா இருப்பான். வா வாங்க சார். உங்க ரெண்டு பேர் மேல அந்த அதே சாம்பல் இங்கேயும் கிடக்குது. நைட்டு தாண்டவன் இருந்தா எப்படி இருக்கு? இரவில் விழித்து காலையில் உறங்கச் செல்வான். காரியத்தை கச்சிதமா முடிச்சிருப்பான். எங்கேயும் அவனை காணோம். எங்கடா அங்க இருந்த பையனை காணோம்? அக்யூஸ் எங்கடா? 203 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாவீரன் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டான். இந்த பையன் இங்க எங்கேயாச்சும் தான் இருப்பான். நான் கண்டுபிடிச்சு தரேன். வாங்க.
ஏய் நில்லு. ஏய் இந்த கத்தி எலும்புக்கூடு இந்த மரப்பெட்டி இதெல்லாம் என்னடா? தமிழ்மணி இவன் தாத்தாவோட தாத்தா தாண்டவன் ஆவியை வச்சு சுடல மாடன்ட்டு இருந்து இந்த பையனை காப்பாத்தி போலாம்னு இவன் தான் நேற்று ராத்திரி இப்படி பண்ண. அப்புறம் எங்க தாத்தாவை சுடலமாட அழிச்சிட்டான், தாண்டவனை சுடலமாட ஜெயிச்சிட்டான். பையனங்கடா தெரியல சார். உள்ளுத்து தெரியல தமிழ்மணி. அட மடையங்களா, முட்டாள்தனமான அந்த மந்திர தந்திரத்தை நம்பி இருந்த ஒரு அக்யூஸ்டி தப்பிக்க விட்டன. டிபார்ட்மெண்ட்ல கேட்ட என்ன பதிலா சொல்வேன்? உங்க 2 பேத்துல அந்த பையன் எங்க இருக்கான்னு யாருக்கா தெரியுமா? தெரியலப்பா. தெரியல சார். நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? பூசாரி, இதுக்கெல்லாம் நீதான் காரணம் தெரிஞ்சு போச்சு. நைட் இவங்க அசந்த நேரமா பார்த்து மயக்க பொடியை போட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிருக்க. எங்க அவன்? என்ன அடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, ஏன் என்ன கொல்லைய போடுங்க. ஆனா இது நான் செஞ்ச வேலை மட்டும் சொல்லாதீங்க, இது ஐயாவோட லீலை. சாம்பல் சுடலையா, கைப்பட்ட சாம்பல் தீராத நோயையும் தீர்க்கும். இவங்க சுடலையா போட்ட சாம்பல்ல அரண்டு போயிட்டானுங்க. தாண்டவன் ஆண்டவன்ட்ட போயிட்டான். சுடலையா தன்னோட பலியோட காட்டுக்குள்ள போயிட்டாரு. போய் வேற வேலை இருந்தா பாருங்க. யோ பூசாரி, காணாம போன அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு வரேன். அடுத்த செகண்ட் தினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கணும். என்ன சொல்ற? தாராளமா. அந்த 3 பேரையும் நீங்க உயிரோட கொண்டு வரலனா உங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சுடலசாமியை குளிப்பாட்ட தினம் 10 கோணம் தண்ணி தூக்கணும். சம்மதமா? நீ டீ வாங்கி கொடுக்கறியா இல்ல நான் தண்ணி தூக்குறேனான்னு பார்க்கலாமா? பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சுடலையா தன்னோட பலியோட காட்டுக்குள்ள போயிட்டாரு. அண்ணே, என் குருநாதர் ஒருத்தர் இருக்காரு. சுடலமாடன் எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவருக்கு வழி தெரியும். வானே தமிழே, இதை சும்மா விடக்கூடாது தமிழே. என்ன போய் பாட்டு வரேன். வானே. காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாரா? நம்ம ஃப்ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கலைச்செல்விட்ட பேசலாமா? ஹலோ கலைச்செல்வி. சொல்லு தமிழ்மணி. எங்க இருக்க? இங்க ஆபீஸ்ல தான். இப்ப மீட் பண்ணலாமா? வா. உடனே வரேன். ஏய் தமிழ்மணி, வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அந்த 3 பேரை எப்படியாவது கண்டுபிடிக்க
உன் ஹெல்ப் வேணும். ஏய் எதுக்கு சிரிக்கிறப்ப? என்னாச்சு உனக்கு? சொடல மாட சத்தியம் பலி தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன நைட் சரியா தூங்கலையா நீ? இந்த பார், முதல்ல நானும் நம்பல, ஆனா நடந்தது உண்மை. அந்த சக்தி இந்த காட்டுக்குள்ள தான் போயிருக்கணும். அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு உன் ஹெல்ப் தேவை. நம்புறேன். புலிகள் எப்பவுமே டீப் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். அங்க யாருமே போக முடியாது. காட்டுக்குள்ள எவ்வளவு புலிகள் இருக்குன்னு கணக்கெடுக்கிறதுக்காக நாங்க ஒரு புது டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ள அங்கங்க மரங்கள்ல ஆட்டோமேட்டிக் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். புலி ஒரு பர்டிகுலர் மரத்தை கிராஸ் பண்ணும்போது அதோட உருவம் கேமரால பதிவாயிரும். நீ சொல்ற மாதிரி அந்த சுடல மாடன் இந்த காட்டுக்குள்ள வந்திருந்தா அதோட உருவமும் கண்டிப்பா கேமரால பதிவாயிருக்கும். வா உள்ள போய் பாப்போம். தமிழ் தான் ஃபாரஸ்ட் கேமராவோட ஃபுட்டேஜஸ். தமிழ் காட்டுக்குள்ள சொடல மாடம் பூந்திருக்கு, அது பூந்திருக்குன்னு எங்க ஒன்னையும் காணோம். கலை, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணு ப்ளீஸ். நிறுத்து, பேக் வா. ஸ்டாப், அங்க பாரு. நான் சொன்னல அந்த சுடல மாடனோட கால். கலை, இப்ப என்ன பண்ணலாம்? தமிழ் ஒரு நிமிஷம். தமிழ் வா போலாம். இவங்க 3 பேரும் சாதாரண ஆள் இல்ல. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கும் இவங்களுக்கு அத்துப்படி. இந்த காட்டுக்குள்ள புதுசா யார் வந்தாலும் அவங்க வாசம் இவங்களுக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி அந்த சுடல மாடன் இந்த காட்டுக்குள்ள இருந்தா இன்னும் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். மணி
தெரியுதே. ஏய் கிட்டுக்கிட்டு அண்ணா கால்லாம் வலிக்குதுடா. இப்போ உன் குருவை பார்த்து வந்துடுறியா? சரிண்ணே. சாமி சொடலாம் மடங்கிட்ட தோத்துட்டு வந்து நிக்கிறியா? ஆமா சாமி. சொடலாம் மாடம் பலி எடுக்கிறதுக்கு சாமி 41 நாள் முன்னாடி அவன் எல்லைக்குள்ள எந்த ஒரு பணத்தையும் எரிக்கவா புதைக்கவா கூடாது. அப்படி நடந்தா ஒரு வருஷம் கழிச்சு தான் பலி எடுப்பான். இறந்து 24 மணி நேரம் முடியாத ஒரு பணத்தை தேடி எடு. சுடலமாட எல்லையை நோக்கி ஓடு. அப்ப நீ நினைச்சது நடக்கும். ஆனா அவன் பலிய நீ தடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒன்னா பலி போட்டுருவான். ஜாக்கிரதை. காட்டுக்குள்ள ஒரு மிருகத்தை பார்க்கணும்னாலோ அல்லது பிடிக்கணும்னாலோ ஆத்துக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா மிருகங்கள் அங்க தண்ணி குடிக்க கண்டிப்பா வரும். அதோட காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி போனா அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் காட்டுல புதுசா வர்ற மனுஷங்களுக்கும் இந்த ஓடையை ஃபாலோ பண்ணி போனா நாம ஆத்துக்கு போயிடலாம். அப்ப இது நேற்று பெஞ்ச மழையில உருவான ஓடை. மிருகங்கள் எப்பவுமே ரெகுலரா ஒரே இடத்துக்கு தான் தண்ணி குடிக்க வரும். அதனால அந்த பக்கம் போய் பார்ப்போம்.
இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஒரு நிமிஷம் இரு. இது வேட்டை தடுப்பு மையம். இங்க இருந்து பார்த்தா இந்த காட்டுக்குள்ள ஒரு ஆள் நடமாடினா கூட கிளியரா தெரியும். புலி, சிங்கம் மாதிரி பெரிய மிருகங்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போன உடம்பு திங்கிறதுக்கு கழுகுகள் ரெடியா காத்துட்டு அதுங்க ஒரு இடத்துல வட்டம் அடிக்குதுன்னா அங்க மிருகத்தோட உடம்போ இல்ல மனுஷனோட உடம்போ கிடக்குதுன்னு அர்த்தம். அங்க பாரு. என்னோட கெஸ் சரியா இருந்தா இந்த டைரக்ஷன்ல 800 மீட்டருக்குள்ள அந்த பசங்க உயிரோடவோ அல்லது புணமாவோ இருக்கணும். நம்மால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். வா. கயிறு கட்டி இருக்கு. யார் நம்மளை கட்டி போடுறது? அப்பாதுரை அமாவாசை இங்க. அப்பாதுரை, அப்பாதுரை, அமாவாசை. டேய் அப்பாதுரை, டேய் டேய் அப்பாதுரை, டேய் இப்படி தூங்குறான் பாரு உருண்டை பண்ணி. டேய் அப்பாதுரை, டேய் எவனா அவன் தூங்குறவங்க கால கத்துறவன்? டேய் செந்தில்ரா, என்னடா இப்ப? டேய் நம்ம எங்க இருக்கோம் பாரு. யாரால நம்மள இங்க கொண்டு போட்டுது? அமாவாசை எங்கடா? அவனை தாண்டா நானும் தேடுறேன். அமாவாசை தேடுறா. ஏய் அமாவாசை, 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 அமாவாசை எங்கடா போற? டேய் அமாவாசை, அமாவாசை. டேய் டேய் அமாவாசை இங்க இருக்கான்டா. டேய் எழுந்துடா டேய் அமாவாசை. டேய் எந்திரிக்க மாட்டான்டா. இப்ப எழுப்புற மாதிரி அவனை. டேய் அமாவாசை ஒரு கோட் வாங்கி வச்சிருக்க, எழுந்துடா. வாட்ரா எங்கடா பாத்தியாடா அவனை? எழுந்துடா முதல்ல. ஏய் எங்கடா இருக்கோம்? பயமா இருக்குடா. ஏய் முதல்ல வாடா இங்க. டேய் அப்பாதுரை, நீ எப்பறா இங்க வந்த? மாமா வீட்டுல புல் மப்பாக்கி மட்டையை கிடந்தல, அதுக்கப்புறம் நீ உச்சி போட்டு தாண்டா எதிர்ச்சேன். டேய் அமாவாசை, நீ அப்பா சொல்ல மட்டையை பொறுத்தோட அவ்வளோதான்டா. ஏய் வாட்டுறீங்கடா. சுடல மாட மேல சத்தியம் பண்ணிட்டு மீண்டும் தண்ணி அடிச்சோம்லடா. சுடல மாடம் தாண்டா இப்படி நம்மளை கட்டி வச்சுட்டு. ஏய் இதை பண்ணுடா, இங்கே தப்பிச்சு போடுடா. டேய் பல்ல கடிச்சு ஊத்துறான்டா. அப்பாதுரை, ஏய் வாடா
காப்பாத்துற. என்னடா ஆச்சு? கால்ல அடிபட்டு ரத்தம் வருது, என்னாச்சுன்னு கேக்குறேடா. ஏய் ஏதாவது பண்ணுடா. என்னடா பண்ற? ஏய் என்னடா ட்ரீட்மெண்ட் இது? மண்ணு தாண்டா எல்லா காயத்துக்கும் மருந்து. முதல்ல நம்ம இருந்து போயாகணும். எந்திரி சீக்கிரம் போலாம். என்னால இனி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுடா. முடியாதுடா. அப்ப நீ இருந்த அடுத்த பஸ்ல வா, நான் கிளம்புறோம். ஏய் நீ தண்ணி அடிச்சுட்டு மட்டையா இருக்கும் போதெல்லாம் எத்தனை தடவை நான் அந்த தோல்ல தூக்கி போட்டு உன் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். உங்க அம்மா அவ்வளோ அப்படி சொபத்து இருக்க மாட்டாங்கடா. ஏய் இந்த காயம் நல்லா விட்டு உன்னை வச்சுக்கிறேன். சரிடா, இப்போ என்ன பண்ண சொல்ற? தூக்கிட்டு போ. என்னது? ஏய் நான் வெயிட் எல்லாம் இருக்க மாட்டேன்டா. 5 பேர் லேசாக தான்டா இருப்பேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா, எந்திரிடா. நான் ஹெல்ப் பண்ணுறேன், எந்திரு. வாடா திரும்புடா. ஓ என்னடா நின்றுட்டே இருக்க, போடா. கணக்குறானே, வலி தாங்க முடியல, சீக்கிரம் போடா. ஓ பயங்கரமா பசிக்குதுடா. தண்ணி தாமா இருக்குடா, ஏதாச்சும் வாங்கிதாடா. ஏய் நம்ம பெரிய குளம் பஜார்லடா இருக்கிறோம். கொத்து புரோட்டம் கோழிக்கறி வாங்கி தரதுக்கு பேய் வரட்டிட்டு வருதுடா. ஓடுடா டேய், தப்பிக்கலாம் போகடா டேய். ஏய் நான் கொண்டாலும் ஏதாச்சும் சாப்பிடா. அங்க ஏதோ இருக்குடா. அங்க பாரு. அங்க பாருங்கடா, இலையோட சைஸை பார்த்தா சாப்பாடு வெயிட்டா இருக்கும் போலடா. ஆமாடா. ஏய் ஏய் இது எனக்கு, இது உனக்கு. ஏய் அது உனக்குடா.
டேய் தாகமா இருக்குன்னு சொன்னல குடிடா. டேய் 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 அம்மா டேய். மீட்டர்ல பாடி இருக்குண்ணே, பாறை தான் இருக்கு. இரு, சமாளுதான். சொல்ல போது உணத்தை தூக்கிட்டு என்ன அதெல்லாம் விட்டுக்கிட்டே. இங்க பாருங்க, இன்னும் ஒரு வருஷம் இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்க தேடினாலும் சுடலமாடனையும் அந்த பசங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. சுடலமாடன் செய்யற மந்திர வித்தையால எது உண்மை எது பொய்யும் தெரியாது. சுடலமாடன் பலி கொடுக்கறதுக்கு 41 நாள் முன்னாடி அவன் எல்லைக்குள்ள எந்த பணத்தையும் எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. அப்படி நடந்தா ஒரு வருஷத்துக்கு சுடலமாடன் பலி எடுக்க மாட்டான். அதனால இந்த பணத்தை கொண்டு போய் அவன் எல்லையில எரிச்சோம்னா அந்த பசங்களை காப்பாத்திடலாம். முயற்சி பண்ணி பார்ப்போம். போலாம். சாமி கோயில்டா. கதை முடிஞ்சதுடா. சுடலமாட சாமி நம்மள பரன் வெட்டுக்கு தூக்கிட்டு வந்தாரா. பரன் வெட்டா அவடா மத்த சாமி மாதிரி சுடலமாட சாமி சைவம் இல்லடா, அசைவ சாமி, ஆக்ரோஷ சாமி. இதுக்கு உயிர் பலினா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை சாமிக்கு கொலை நடக்கும். பக்தர்கள் சாமி நீதான் எங்க உயிரையும் உடவையும் காப்பாத்தி தரணும்னு வேண்டிக்கிட்டு ஆடு பன்னி கோழின்னு சாமிக்கு படைப்பாங்க. கோயிலுக்கு முன்னாடி பெரிய பரணை கட்டி அதுல ஆட்டையும் பன்னியும் கட்டி வைப்பாங்க. சாமி மயான வெட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்து உயிரோட இருக்கிற மிருகங்களை வெட்டி நெஞ்ச பொழந்து ரத்தத்தை குடிச்சு உசுர எடுக்கும். நம்ம சத்தியத்தை மீறி குடிச்சதுனால சாமி நம்ம 3 பேரையும் பலி எடுக்க போறாரா.
மாட மயான பூஜைக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம அங்க போனோம்னா நம்மள கொன்னுடுவான். அவன் பூஜை முடிஞ்சு போற வரைக்கும் இங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கணும். அதோ அங்க ஒரு வீடு தெரியுது, வாங்க. சீக்கிரமா வாங்க. போயா என்ன பண்றீங்க? சீக்கிரம் சீக்கிரம். சத்தம் போடாதீங்க. எப்படி திடீர்னு லைட் எரியுது? அண்ணன் கொண்டு இருக்க மாட்டாரு. இவகிட்ட தான் கத்தி இருக்கு. இவதான் கொண்டு இருப்பா. இவன் மந்திரவாதி, நரபலி கொடுக்கிறவன். தமிழை இவன் தான் கொண்டிருப்பான். நீ தான் தமிழை கொண்டிருக்க. ஏன் அவனை கொல்ற? நீதான் கொண்டியா? இல்ல, நான் கொல்லல. டேய் நீயா? இல்ல வேணாம் சொல்லிடு. நான் கொல்லல. நீயா? இல்லங்க, நான் கொல்லல. இப்போ உண்மையா சொல்லல, ரெண்டு பேரையும் சொல்லிடுவேன். இவனே நீ கொன்னுட்டியா? இங்க பாரு, நீயும் கொல்லல, நானும் கொல்லல. சுடலமாட தன்னை எதிர்க்கிறவங்களையும் வெறுக்கிறவங்களையும் கொல்ற வழி இது. தன்னை எதிர்க்கிற எல்லாரையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ற மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வெறுப்பு வர மாதிரி செய்வான். அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சு கொல்ற மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் சுடலமாடனுடைய வேலை. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இவங்களை கொன்ன மாதிரி நீ என்ன கொல்ல முடியாது. என் கிட்ட வந்த உன் சங்க அறுத்துருவேன். சொன்னது உண்மைதான். இவங்க 3 பேரையும் கொன்னது அந்த சொல்ல மாட்டேன். இங்க இருந்தா நம்மளையும் கொன்னுடுவான். மாட அருள மாட அதுக்கு மாட ஆத்தி மாட அக்னி மாட அருள மாட அதுக்கு மாட ஆத்தி மாட அக்னி மாட அருள மாட அதுக்கு மாட ஆத்தி மாட அக்னி மாட அருள மாட
சத்தியத்தை மீறி குடிச்சதால அந்த 3 பேரையும் சொல்லல சாமி. அந்த பரல்ல வச்சு தான் பழி வாங்கினாரு. இனிமே குடிப்பியா? குடிக்க மாட்டேன் சாமி. இனிமே குடிக்க மாட்டேன் சாமி. இனிமே குடிப்பீங்களா? குடிக்க மாட்டோம் சாமி. குடிக்க மாட்டோம். சொல்லு. சுடல சாமி சத்தியமா? சுடல சாமி சத்தியமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன் சாமி. இது சத்தியம். இது சத்தியம். சுடல சாமி கையை நீடு. கிளம்புங்க. வாப்பா வாங்க போலாம். சொல்லு. சுடல சாமி சத்தியமா? சாமி சத்தியமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியம் பண்ணு. அப்பா, நீங்கள் சொன்னதை அவங்க நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்கப்பா. ஆனால் தினமும் சுடலசாமி முன்னாடி உட்காந்துட்டு போய் சொல்கிறது வேதனையாக இருக்குப்பா. இல்லைப்பா, நம்ம வீட்டில் நடந்த சோகம், நமக்கு ஏற்பட்ட இழப்பு இனிமே வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாதுப்பா. வாப்பா, தொட்டு கண்ணில் வச்சுக்க. இதை அடுத்த வருஷம் வச்சுக்குவோம். இப்போ எனக்கு 200 ரூபா பணம் கொடு. எதுக்கு? பேங்க் எக்ஸாமுக்கு ஃபார்ம் வாங்கணும், அதுக்கு தான். நீ எக்ஸாம் எழுதி கிழிச்ச சாரையும் குடிக்க தானடா கேட்குற. தெரியுதுல பணம் கொடுப்ப. ஏன்டா இப்படி பண்ற? இப்படியே குடியிருந்த வீட்டில் குடிச்சு அசிங்கப்பட்டு தானே நம்ம இங்கே வந்தோம். இப்போ இங்கேயே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டே இல்லை? இந்த அசிங்கத்துக்கு பயந்தாட அவன் தம்பி ஹாஸ்டல்லே இருக்கேன் இங்கே வராமல். அவனை பார்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமாடா? உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா? செத்துறேங்கிறேன். பணம் கொடுப்ப. கடைசி இந்த தாலி செயின் தாண்டா இருக்கு. நான் செத்ததுக்கு அப்புறம் அதே அத்தனை போய் குடிடா. தரமாட்டல தரமாட்டல தரமாட்டல. தம்பி வேணாண்டா. சத்தியத்தை மீறி குடித்த 3 பேரையும் சுடலமாட சாமி கொன்னாருங்கிறது முழுக்க முழுக்க கற்பனை, பொய். குடிக்க காசு தரலங்கிறதுக்காக எங்கள் அண்ணனே எங்கள் அம்மாவை அடித்து கொண்டுட்டான்ற அதிர்ச்சியில் நான் இருந்தப்போ போதையில் அவனும் லாரியில் அடிப்பட்டு செத்துட்டான்னு நான் கேள்விப்பட்டதும் உடஞ்சே போயிட்டேன். அந்த வேதனையிலேயே நான் காலேஜுக்கு போய் என் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த குடியினால் அவங்களும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. சுடலமாட சாமி தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கும், கொல்லும் அப்படின்னு. அந்த பயத்தையும் நம்பிக்கையும் இப்போ உருவாக்குனா ஒருவேளை குடிக்கிறவங்க திருந்துவாங்களோன்னு தோணுச்சு. அதுக்காக நானே ஒரு கற்பனை கதையை உருவாக்குனேன். அந்த கதையில் குடிக்காத நான் குடிகாரனா ஆனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாதுரை, அம்மாவாசை அவங்களையும் குடிகாரங்களாக ஆக்கினேன். ஒரு ஃப்ரெண்டை போலீஸ் ஆக்கினேன், ஒரு ஃப்ரெண்டை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக்கினேன். இறந்து போன என் அம்மாவுக்கு உயிர் கொடுத்து இந்த கதையில் திரும்ப கொண்டு வந்தேன். இப்போது இந்த கிராமத்தில் கயிறு கட்டினவங்க ஓரளவுக்கு குடிக்கிறது இல்லைன்னு கேள்விப்படுறேன். நிம்மதியாக இருக்குது. இந்த கிராமம் முழுசாக தீர்ந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நடக்கும்னு நம்புகிறேன். கையிலேந்தி வேட்டையாடி வருவான். நம் வேண்டுதல கேட்டா நான் வேண்டியதை தருவான்.
லட்ச ரூபா கையிலேந்தி வேட்டையாடி வருவான். நான் வேண்டுதல கேட்டான், நான் வேண்டியதை தருவான். எல்லையில நின்னிருப்பான் எங்க சாமி பாரு.